السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையின் ஊடாக இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, இந்த உலகத்திலே எதிரிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக 3 விதமான சூழ்ச்சிகளை செய்வார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை பற்றி குறிப்பிடுகின்றான். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நாயகமே, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் சூழ்ச்சி செய்ததை நினைவு கூர்ந்து பாருங்கள். எதிரிகளுடைய சூழ்ச்சி எவ்வாறு இருந்தது தெரியுமா? அவர்களுடைய முதலாவது முயற்சி லியுஸ்பிதூக, உங்களை வீட்டுக்குள் முடக்கப்பட்ட ஒருவராக ஆக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முயற்சியாக இருந்தது. சிறைப்படுத்தப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய முயற்சி இருந்தது. இதையும் தாண்டி நீங்கள் சத்தியத்தை சொன்னால் அவு யக்துலூக, உங்களை கொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய முயற்சியாக இருந்தது. முதல் கட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அர்கம் என்கின்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வீட்டில் தான் 3 ஆண்டு காலமாக தன்னுடைய மார்க்க பணியை கதவை மூடிவிட்டு அந்த மார்க்க போதனை செய்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து போதித்த மார்க்கத்திலே ஏதாவது பிழை இருக்கிறதா? பாவம் இருக்கிறதா? இல்லை. நன்மையை தவிர அவர்கள் எதையும் ஏவவில்லை. ஆனால் அவர்கள் வீட்டுக்குள் சிறைப்படுத்தப்பட்டவர்களாக கதவை மூடிவிட்டு இந்த மார்க்கத்தை போதிக்க வேண்டிய 3 ஆண்டு கால கடுமையான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். அதனால்தான் அர்கம் என்கின்ற அந்த நபித்தோழர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய வீடுதான் இஸ்லாத்தினுடைய முதலாவது ஸ்தானமாக, இஸ்லாம் போதிக்கப்பட்ட முதல் தளமாக உலகத்திலே அறியப்படுகிறது. அதனால் தான் அதற்கு தாருல் அர்கம் என்ற பெயர் இஸ்லாமிய வரலாற்றிலே சூட்டப்பட்டது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். அதற்காக அன்றைய உலகில் இருந்த மிக பெரும் செல்வம் ஒட்டகம், மிக பெரும் செல்வம் ஒட்டகம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொன்று அவர்களின் தலையை கொய்து வருகின்றவர்களுக்கு 100 ஒட்டகைகள் சன்மானமாக வழங்கப்படும் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தலும் விடுத்தார்கள். அதற்காக சிலர் முயற்சித்தார்கள். ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காப்பாற்றினார். இரண்டாவது முயற்சி. மூன்றாவதாக அவு யுஹ்ரிஜூக, உங்களை உங்களுடைய வீட்டிலிருந்து, உங்கள் ஊரிலிருந்து பிரிதொரு ஊருக்கு வெளியேற்றி விட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். அப்போ சத்தியத்தை போதிக்கின்ற பொழுது, அதான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அப்ப சத்தியத்தை போதிக்கின்ற பொழுது அங்கு ஏற்படுகின்ற பிரதானமான சவால்கள் இந்த 3. இதை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனில் சொல்லுகிறான். முதலாவது வீட்டோடு முடக்குவது, இல்லையா கொல்லுவது, இல்லையா அந்த ஊரை விட்டவரை வெளியேற்றி விடுவது. இந்த 3 முயற்சிகள், இதான் அந்த 3 சூழ்ச்சிகள். சூரத்துல் அன்பால் என்கிற அத்தியாயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வயம்குரூன வயம்குருல்லாஹ், அவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். அவர்களின் சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சியை செய்கின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹு தஆலா இப்படி திட்டமிடுவதிலே பலரை விட, திட்டமிடுகின்றவர்களை விட
சூழ்ச்சியாளர்களை விட அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு இலகுவாக தரவில்லை. இதனால் பொதுவான ஒரு விதி இஸ்லாத்திலே இருக்கிறது. பொதுவான ஒரு விதி இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒன்று, நாம் மார்க்கத்தை உண்மையை சொல்லுவதாக இருந்தால் ஒன்று சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டு ஒரு குழுவாக மாற்றப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சுவர்களுக்குள் எம்முடைய பிரச்சாரங்கள் முடக்கப்பட வேண்டும், அல்லது நாம் கொல்லப்பட வேண்டும், அல்லது நாம் அந்த ஊரை விட்டு ஒரு பொருத்தமான ஊருக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த மூன்றில் ஒன்றை கட்டாயமாக ஏற்றியாக வேண்டும். இந்த மூன்றும் இல்லாமல் யாராவது ஒரு விஷயத்திலே தன்னை நிலைப்படுத்துகிறார்கள் என்றால் அங்க என்ன தெரியுமா இருக்கும்? அந்த ஊருக்கு ஒத்தா போல, அந்த மக்களுக்கு ஏற்றா போல தன்னை மாற்றிக்கொண்டாக வேண்டும். அதான் முடிவு. என்ன செய்யணும்? அந்த ஊருக்கு ஏத்தா போல நம்ம மாறணும், அல்ல அந்த ஆட்களுக்கு ஏத்தா போல நம்ம மாறணும். அவங்களோட பாட்டுக்கு நம்மளும் டான்ஸ் ஆடணும். அப்ப சரி, இல்லாட்டி செய்யலாம். உலக வரலாற்றில் நீங்கள் எவ்வளவு பெரியார்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள், இதுதான் நடந்திருக்கும். அதிகமாக சொந்த பிராந்தியத்தில் அல்லது ஊரில் அவர்களுடைய சேவைகள் நிலைப்படுத்தப்பட்டது அரிதிலும் அரிது, அரிதிலும் அரிது. மக்காவை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் மதீனாவில் இருந்து மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்கத்து மக்கள் சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் மக்காவாசி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றீர்கள், இப்பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, உங்கள் ஆட்சிக்குள் இருக்கிறது, நீங்கள் இங்கேயே தங்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவை விட மதீனா எனக்கு நல்லது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் அதிகம் தங்கவும் இல்லை, ஏனென்றால் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டாலும் அங்கே இழைக்கப்பட்ட விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் இலகுவில் மறக்க முடியுமான விடயமாக இருக்கவில்லை. அதே நேரத்திலே மதீனாவாசிகள் கொடுத்த ஆதரவுகளையும் மறக்க முடியவில்லை. மதீனாவாசிகள் எப்படி ஆதரவு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வீட்டை சுற்றி உருவிய வாள்களோடு அந்த தோழர்கள் இரவு பகல் பாராமல் கண் விழித்து காவல் காத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகிறான் ஒரு கட்டத்தில், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற ஆயத்தை இறக்கிய பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், என் தோழர்களே, இவ்வளவு காலம் எனக்கு நீங்கள் பாதுகாவலாக இருந்ததற்கு அல்லாஹ் போதுமானவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, உங்களுக்கு நன்றி. ஆனால் அல்லாஹ் என்னுடைய பாதுகாப்பை பொறுப்படுத்தி விட்டான், நீங்கள் இனிமேல் இவ்வாறு எனக்காக தியாகம் செய்து கஷ்டப்பட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை வீடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு முற்றத்திலே திண்ணை தோழர்களாக இருந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஏழை சஹாபாக்களாக அதிகம் இருந்தார்கள். அன்றாட வாழ்வை சிறப்புக்கு கூட கஷ்டமான சஹாபாக்கள். அங்கேதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஏழைகளுடைய தியாகம் அல்லாஹ் பாதுகாப்பை பொறுப்பெடுக்கிறான். ஆனால் அந்த ஏழை சஹாபாக்கள் கல்வி கற்பதற்காக என்ற நோக்கத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த திண்ணையிலே வீட்டு முற்றத்திலே அந்த சஹாபிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு மன்னருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. இப்படியான தியாகம் மிக்க தோழர்களை அல்லாஹ் எந்த மன்னர்களுக்கும் ஏற்படுத்தவில்லை, உலக வரலாற்றிலே இல்லை. சம்பளத்துக்கு வேண்டுமானால் ஆள் நிற்கலாம், ஆனால் அப்படி அல்ல. அதற்காக அல்லாஹ் சில ஏற்பாடுகளை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது சந்திக்க செல்வதாக இருந்தால் அவர்கள் அன்பளிப்போடு சென்று அவர்களை சந்திக்க வேண்டும். அந்த அன்பளிப்பு அந்த சுற்றி இருக்கின்ற தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்ற தர்ம பொருட்கள் அந்த ஏழை தோழர்களுக்கு பங்கு வைக்கப்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் தான் தனியாக சாப்பிட்டு வாழ்ந்த வரலாறு இல்லவே இல்லை. இப்படியான கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு அமைந்திருந்தது. அதனால் தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றாலும் கூட அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை எதிரிகள் நிறுத்திவிடவில்லை. அதன் காரணமாகத்தான் பல யுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது, சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. தற்காப்புக்காக, தம்மை காப்பதற்காக, தம் தோழர்களை காப்பதற்காக, தம் உடைமைகளை காப்பதற்காக, மதீனாவிலாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக. அதில் மிகப்பெரிய முதன்மை யுத்தம் தான் பத்ர் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம். அந்த பத்ர் சஹாபாக்கள், உங்களுக்கு சில விஷயங்களை குறிப்பிட வேண்டும். சஹாபாக்களில் பத்ர் சஹாபாக்கள் என்கின்ற பெயர் எப்படி இருக்கிறதோ அதே போல மலக்குகளிலும் பத்ர் மலக்குகள் என்கின்ற பெயரை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது சொல்கிறார்கள், மலக்குகளில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பத்ர் யுத்தத்தின் போது அல்லாஹ்வால் பத்ர் களத்திலே எதிரிகளுக்கு எதிராக போராடுவதற்கு இறக்கப்பட்ட பத்ர் மலக்குகள், மலாயிக்காமார்கள் மலக்குகளிலே மிகச்சிறந்த மலக்குகள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் பத்ர் சஹாபாக்களுடைய பவர் என்ன தெரியுமா? அவர்களோடு பங்காளிகளாய் போரிட்டவர்கள் பத்ர் மலாயிகா, பத்ர் மலக்குகள். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை, அவர்களுடைய அதிகாரத்தை, அவர்களுடைய நிம்மதியை தீர்மானிக்கின்ற ஒரு போராக அந்த பத்ர் யுத்தம் இருந்தது. குறைந்த எண்ணிக்கை கொண்ட சஹாபாக்கள் 313 சஹாபிகள் ஆயிரக்கணக்கான எதிரிகளோடு எதிர்த்து போராடுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு சஹாபியினுடைய பவர் எதிரிகளில் 10 பேரை மிகைக்கின்ற பவராக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். ஈமானுள்ள ஒரு மனிதனுடைய பவர், ஒரு மனிதன் ஈமானுடையவராக இருந்தால் எதிரிகளில் 10 பேரை மிகைக்கின்ற பவர் அவருக்கு இருக்கும். இஷ்ரூன சாபிரூன, உங்களில் 20 பேர் இருப்பீர்கள் என்றால் அவர்களில் 200 பேரை சமன் என்று சொல்லவில்லை, அவர்களை மிகைத்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். 20 பேர் 200 பேரை மிகைப்பாங்கண்டா எத்தனை? ஒருத்தர் 10 பேரை மிகைக்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்றான்? உங்களை யாராவது இயலாத நோஞ்சான் மாதிரி ஆக்கள் இருப்பாங்களே, திடகாத்திரமானாக்கள் ஒரு ஆள் 10 பேரை மிகைக்கிற ஆற்றல் உள்ளவர் அடிப்பார். கொஞ்சம் நோஞ்சான், ஒரு இயலாத மாதிரி ஒருத்தன் இருப்பானே, அப்படி ஒருவர் இருந்தால் அவர் கூட எதிரிகளில் குறைந்தபட்சம் 2 பேரை மிகைக்கின்றவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய கணக்கேபடி, அல்லாஹ்வுடைய கணக்கேபடி இந்த உம்மத்துக்கு 1க்கு 10 நன்மை அமலுக்கு மட்டுமில்ல, ஈமான்ட பவருக்கும் தான். எதிரி 10 இங்க ஒருத்தர் காணும், அதான் அந்த பவர். அப்ப 313 3130 பேருக்கு சமன் மிகைக்கிறார்கள். அப்ப அங்க 1000. ஆனாலும் அதையும் கடந்து அல்லாஹு தஆலா அதே 3000 மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா பத்ர் களத்திலே என்ன செய்கின்றான்? அந்த சஹாபிகளை பலப்படுத்துகிறான். வெட்டு காயங்கள் இருக்கும், சுட்ட காயங்களும் இருக்கும். எதிரிகள் சப்தம் கேட்கும், ஆள் இருக்காது, எதிரி கீழே விழுவான். மலக்குகள் போரிட்டார்கள். அற்புதமான வரலாற்று போர். அந்த பத்ர் யுத்தத்துக்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த எதிரிகள் சிறைப்படுத்த முயற்சித்தார்கள், கொல்ல முயற்சித்தார்கள், ஊரை விட்டு துரத்த முயற்சித்தார்கள். மூன்றும் சரி, 3இல் 1 நபிகள் நாயகம் ஏற்றாக வேண்டும். இப்பையும் தான். இப்ப இஸ்லாமிய நாடுகள் அல்லது அரபு நாடுகள்ல ஆட்சி அதிகாரம் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரான கூட்டத்தாரிடம் இருக்கிறது. அவருடைய கொள்கைகளும் இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருக்கும், அவருடைய பண்பாடு கலாச்சாரங்களும் இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருக்கும். இஸ்லாத்தை பத்தி பெருசா பேசுவாங்க. ஆனால் சில மன்னர்கள், அரபுலக சில மன்னர்கள் அல்லது இஸ்லாமிய நாடுகளுடைய மன்னர்கள், அவருடைய மனைவிமார்கள் யார் என்று கேட்டால் எங்கேயாவது யூத கிறிஸ்தவ பெண்களாக இருப்பார்கள். மத இன ரீதியாக யூத கிறிஸ்தவம் இனத்தில் பிரச்சனை இல்லை.
ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் பாருங்கள், சில அரபு ஷேக்மார்கள் கேட்ட மன்னராம் அதாம் இதாம் என்று சொல்லுவார்கள். சாதாரண இலங்கையில் வாழுகின்ற ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு இருக்கின்ற கூச்ச சுபாவம் கூட அவர்களுக்கு இருக்காது. ஒரு இஸ்லாமிய இலங்கையில் வாழுகின்ற ஒரு பெண்மணி, இலங்கை இஸ்லாமிய பெண்மணிக்கு இருக்கின்ற ஒழுக்கம் கூட ஆடையில் அவர்களுக்கு இருக்காது. அந்தரங்கத்தை பற்றி நமக்கு தெரியாது. அந்த நாடுகளில் இஸ்லாமிய உண்மையான மார்க்கத்தை முழுமையாக பள்ளிவாசல்களிலே பேச முடியுமா என்று கேட்டால் பேச முடியாது. மதீனா பள்ளிவாசல் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல். யா நபி படிக்கலாமா போயிட்டு? இப்ப படிக்க முடியாது. ஆனா முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, அல்ல முடியும். கபரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இப்ப, ஆனா முந்தி பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலா ஷரீஃபை சுற்றி யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குது பியதி என்கிற அந்த அரபு மௌலித் பைத் ஒன்று இப்பயும் இருக்கு. மேலால பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு அது எழுத்துக்கள் வெளியே விளங்காம மறைச்சிருக்குது. ஆனா அரபு தெரிஞ்சாக்கள் உத்து பார்த்தா அங்க விளங்கும். பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போற வழியில் ஒரு கதவு இருக்கு. அந்த கதவுல ஒரு பூட்டு இருக்கு. அந்த பூட்டில ஒரு அரபு பைத் இருக்கு, ஒரு மௌலித் பைத். ஹுவல் ஹபீபுல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு என்கிற பைத், புர்தாவிலே வருகின்ற பைத் அது இருக்கு. அப்ப ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல. அதுக்காக இஸ்லாம் இல்லையா? அங்க இருக்கு. மக்காவுல, மதீனாவுல, இதர ஊர்கள்ல, நாடுகள்ல, அரபு நாடுகள்ல எங்க இருக்கு தெரியுமா? அதை போதிக்கக்கூடிய பெரும் பெரும் இமாம்கள், இறைநேசர்களான அவுலியாக்கள், ஷேகுமார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்திலே வந்த சாதாத்துமார்கள் அவர்களுடைய சொந்த வீடுகளிலேதான் அந்த மஜ்லிஸை செய்வார்கள். அதை நீங்க சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கலாம், அது யூடியூப் சேனல்ல பார்க்கலாம், பேஸ்புக்ல பார்க்கலாம். அவங்க தஃப் படிப்பாங்க, கசீதாக்கள் படிப்பாங்க, ஸலவாத் மஜ்லிஸ் நடக்கும், திக்ர் நடக்கும். ஒன்றுமே பள்ளியில நடக்கா. எங்க நடக்கும்? சவுதி அரேபியா மக்காவிலேயும் இதான் பிரச்சனை, மதீனாவிலும் இதான் நிலைமை, தாயிஃபிலேயும் இதான் நிலைமை, ரியாதிலேயும் இதான் நிலைமை. பள்ளிவாசல்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப எங்க நடக்கும்? அப்ப இன்றைக்கு கூட அவர்கள் ஒரு உண்மையை கொண்டாட வேண்டும் என்றால் அங்க இருக்கிற விஷயம் என்ன? இந்த முதலாவது விஷயத்தை கட்டுப்படுறாங்க. லியுஸ்பிதுக, உங்களுடைய செயல்கள், உங்களோட பணிகள், உங்களுடைய பிரசாரங்கள், உங்களுடைய உண்மைகள் எல்லாம் வீட்டோடு முடக்கப்படும். முதல் முயற்சி. அதையும் தாண்டினால் கொலை, இரண்டாம் முயற்சி. அதையும் தாண்டினால் அந்த ஊரை விட்டு அவர்கள் சென்று விட வேண்டும். அதனால் தான் இஸ்லாம் உண்மையான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அந்த இஷ்க், அன்பு, அவர்கள் மீதான பிரியம் மேலிட்டவர்கள் அந்த தடையுள்ள நாடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று அவைகளை மகிழ்ச்சியாக செய்து வரக்கூடிய அடிப்படையில் தான் இஸ்லாம் உலகத்திலே பல நாடுகளுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பங்கள், ஷேகுமார்கள், இமாம்கள் இடம்பெயர்ந்து அந்த மார்க்கத்தை என்ன செய்தார்கள்? போதித்தார்கள். இஸ்லாம் தோன்றியது மக்கா, மதீனா. புகாரி கிதாபை எழுதின இமாம் யாரு? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எந்த ஊர்? ரஷ்யா. யாராவது மக்காவா மதீனாவா? இல்ல. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்துல, பிந்திய காலத்துல குழப்பங்கள் தோற்றமாகிவிட்டது. அது காலப்போக்குல ஹசன் ரலியல்லாஹு தஆலா மதீனாவிலே கொல்லப்பட்டு அடக்கப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டு அடக்கப்படுகிறார்கள், நஞ்சூட்டப்பட்டு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவிலே அடக்கப்படுகிறார்கள், ஈராக்கிலே. அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 சஹாபாக்கள், 2 கலீஃபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். 3ஆம் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பகீல மதீனாவில் அடக்கப்பட்டாங்க. 4வது கலீஃபா அமீருல் முஃமினீன் சய்யிதனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எங்க அடக்கப்பட்டாங்க? ஈராக்ல, நஜஃப்ல. அப்ப கடைசி அந்த காலத்திலேயே இஸ்லாம் அங்கிருந்து வெளியாகி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளை
உபைதுல்லாஹ் அல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் நாயகத்துடைய மகன் முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட மகன் உபைதுல்லாஹ் அல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் நாயகத்துடைய பேரப்பிள்ளை, நேரடி பேரப்பிள்ளை, மூன்றாவது மகன் இந்தியாவிலே அந்துருத்தீவிலே வந்து அடங்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, இதான் இஸ்லாத்தினுடைய விஷயம். எனவே ஒரு உண்மைக்கு நாங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது 3 விதமான சூழ்ச்சிகளில் ஒன்றுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். ஒன்று, நாம் தனிப்பட்ட ஒரு சமூகமாக நமது எல்லைக்குள் நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய உண்மைகளை பின்துயர வேண்டும். இல்லையா கொலைக்கு பலியாக வேண்டும். இல்லையா அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்று நம்முடைய அந்த நிலையை நிலைப்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3இல் ஒன்றாக மதீனாவுக்கு சென்று அங்கே வாழ்ந்தார்கள். அதில் இடம்பெற்றதுதான் பத்ர் யுத்தம் என்கின்ற முதல் பெரிய யுத்தம். இன்றைய நாள் பத்ர் யுத்த நாளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த செய்தியை உங்களுக்கு இவ்வாறு சொல்கிறேன். ஏனைய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் பிறகு சொல்வேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளுடைய இந்த 3 விதமான சூழ்ச்சிகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து தீனுல் இஸ்லாத்தில் உண்மைக்குண்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவியபடியும் வாழ்ந்தபடியும் விரும்பியபடியும் வாழ்வதற்கு துணை புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.